الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் அவனுடைய மார்க்கத்தை விளங்குவதற்காக நாம் எல்லாம் இங்கே குழுமி இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா அவனுடைய சத்திய இஸ்லாமான இந்த தீனுல் இஸ்லாமை நம் மீது ஓர் அமானிதமாக சுமத்தி இருக்கிறார். இது நாம் நினைத்தால் பின்பற்றுவதற்கும் நாம் நினைத்தால் பின்பற்றாமல் இருப்பதற்கும் ஒரு மார்க்கம் அல்ல. இது கண்டிப்பாக இந்த இஸ்லாம் மார்க்கத்தை நாம் முழுமையாக பின்பற்ற வேண்டும். முழுமையாக பின்பற்றுவதற்காக இந்த மார்க்கம் இருக்கின்றதே, இந்த மார்க்கம் என்பது மக்களுக்கு பிரச்சாரம் செய்யப்பட வேண்டும். பிரச்சாரத்தின் ஊடாகத்தான் இந்த மார்க்கத்தை நாம் மக்களுக்கு மத்தியிலே எடுத்து செல்ல முடியும். இந்த பிரச்சாரம் என்பது ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்று தொடங்கி அத்தனை நபிமார்களும் அல்லாஹ்வுடைய தீனை பிரச்சாரத்தின் மூலமாகத்தான் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே இதனை பரவச் செய்தார்கள். இந்த பிரச்சாரத்தின் ஊடாகத்தான் இந்த மார்க்கம் இந்த அளவு வேகமாகவும் பரவி இருக்கின்றது. நபிமார்களுடைய வரலாற்று தொடர்களை நாம் பார்க்கின்ற போது இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய அந்த பிரச்சாரத்துடைய உத்திகள் தான் இன்று உலகத்திலே மிகப்பெரிய சாதனை ஏற்படுத்தி இருப்பதை பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே செய்த பிரச்சாரம், மதீனாவிலே செய்த பிரச்சாரம் என்று சொல்லி அவர்கள் செய்த அந்த பிரச்சாரத்தின் ஊடாக இந்த மார்க்கம் வேகமாக பரவியது. எதுவரைக்கும் என்று சொன்னால், அவர்கள் தங்களுடைய ஹஜ்ஜின் போது அவர்கள் செய்த உரையிலே அவர்கள் நிகழ்த்திய முக்கியமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இங்கு வந்திருப்போர் இங்கு வராதவர்களுக்காக நான் சொன்ன செய்திகளை நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும். இங்கு வந்திருப்போர் இங்கு வராதவர்களுக்கு நான் சொன்ன செய்திகளை எடுத்து செல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால் மார்க்கம் என்பது நமக்கு எது தெரியுமோ அதை பிறருக்கு சொல்ல வேண்டும். நாம் பிறருக்கு சொல்லாமல் இருப்பது என்னவென்று சொன்னால், அடுத்தவர்களுடைய ஐபுகள், அடுத்தவர்களுடைய குற்றம் குறைகள், இதைத்தான் நாம் பிறருக்கு சொல்லாமல் இருக்க வேண்டும். அடுத்தவர்களுடைய நல்ல செய்திகளை எப்படி நாம் பிறருக்கு சொல்கிறோமோ, அதே போல மார்க்கத்திலே நாம் தெரிந்து வைத்திருக்கின்ற ஒவ்வொன்றையும் பிறருக்கு எடுத்து சொல்கின்ற கடமை நமக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே 3ஆம் அத்தியாயத்தின் 110வது வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ். இந்த உலகத்தில் தோற்றுவிக்கப்பட்ட மனித சமுதாயத்தில்
நீங்கள் மிகச் சிறந்தவர்கள். எதன் மூலமாக இந்த சிறப்பு தெரியுமா? தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர். நீங்கள் நன்மைகளை கொண்டு ஏவுகின்றவர்களாக இருக்கின்றீர்கள், தீமைகளை விட்டு தடுக்கின்றவர்களாக இருக்கின்றீர்கள். இதன் மூலமாகத்தான் நீங்கள் சிறந்தவர்கள். அப்படியானால் இதனுடைய மறுபக்கம் என்ன? இதை நீங்கள் செய்யாவிட்டால் சிறந்தவர்கள் அல்ல. இந்த ஆயத்துடைய மறுபகுதி என்ன சொல்லுகிறது? இதை செய்தால்தான் நீங்கள் சிறந்தவர்கள். மக்களுக்கு நன்மைகளை கொண்டு ஏவுகின்றவர்களாகவும் தீமைகளை விட்டு தடுக்கின்றவர்களாகவும் இருந்தால்தான் நீங்கள் சிறந்தவர்கள். அப்படி இதை செய்யவில்லையா நீங்கள் சிறந்தவர்கள் அல்ல என்பதை அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை கொண்டு நமக்கு எடுத்து சொல்கின்றான். இப்பொழுது நாம் நமது பிள்ளைகளுக்கு, நமது பிள்ளைகளுடைய இந்த உலகவர்களுக்கு நாம் எந்த ஆர்வத்தை ஊட்டுகின்றோமோ அதைவிட பன்மடங்கு மார்க்கத்திலே ஆர்வத்தை ஊட்ட வேண்டும். கல்வியிலே எதற்காக ஆர்வத்தை ஊட்டுகின்றோம்? இந்த உலகத்திலே நமது பிள்ளைகள் கல்விமான்களாக இருக்க வேண்டும். நாம் எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு பதவிகளை அவர்கள் வகிக்க வேண்டும். ஆசிரியர்களாக, வக்கீல்களாக, இன்ஜினியர்களாக, டாக்டர்களாக, அக்கவுண்டர்களாக, இப்படி நாம் எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு பதவிகளை நமது பிள்ளைகள் அடைய வேண்டும் என்பதற்காக நாம் இந்த உலகத்திலே நமது பிள்ளைகளுடைய விஷயத்திலே திட்டம் போடுகின்றோம். இந்த பதவிகள் எல்லாம் எதுவரைக்கும்? மரணம் வரைக்கும், மௌத்து வரைக்கும் மட்டும்தான். ஆனால் இதே பிள்ளைகளை நாம் மறுமைக்காக தயார் பண்ணிவிட்டோம் என்று சொன்னால் அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் தெரியுமா? மனுஷர் மைதானத்திலே நமக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு கிடைக்க போகின்றது. 54வது அத்தியாயத்தின் 21வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மறுமை நாளில் மனுஷர் மைதானத்தில் விசாரணைகள் முடிந்ததற்கு பின்னால ஒரு தாயும் தந்தையும் சுவர்க்கத்துக்கு செல்வதற்கு அல்லாஹ்வினால் அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டதற்கு பின்னால அந்த தாயும் தந்தையும் என்ன எதிர்பார்ப்பார்கள் தெரியுமா? தங்களுடைய பிள்ளைகளும் தங்களோடு சேர்ந்து சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். அப்படி எதிர்பார்த்தால் அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? அந்த பிள்ளைகள் யாருக்காவது நன்மைகளில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் இந்த பெற்றோர்கள் செய்த நன்மைகளை கொண்டு அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்து குடும்ப சகிதமாக அவர்களை சுவர்க்கத்துக்கு அனுப்புவதாக அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்கின்றான். சிறப்பு எங்கே நமக்கு தேவைப்படுகின்றது? மறுமையில் தான் சிறப்பு தேவைப்படுகின்றது. மறுமையில் அந்த சிறப்பை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நமது பிள்ளைகள் தொழுகையாளிகளாக, நோன்பாளிகளாக, நன்மை செய்கின்றவர்களாக, பாவத்தை விட்டு விலகி நடக்கின்றதாக நமது பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்றால் அதற்காக ஒவ்வொரு வீட்டிலும் முயற்சி நடைபெற வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த முயற்சி நடைபெற வேண்டும். அதனால் இந்த தாவா என்பது பரவலாக்கப்பட வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் இந்த தாவாவுடைய பணியை கண்டிப்பாக செய்தாக வேண்டும். இது நம் மீது கடமை. தொழுகை எப்படி கடமையோ, நோன்பு எப்படி கடமையோ, ஜகாத்து, ஹஜ் எப்படி கடமையோ, அதே போல தாவா ஒரு கடமை. அந்த கடமையை அல்லாஹ் எப்படி வலியுறுத்துகிறார் தெரியுமா? 9வது அத்தியாயத்தின் 21வது வசனத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா இந்த தாவாவை தொழுகைக்கு, நோன்பு, தொழுகைக்கு, ஜகாத்துக்கு, இவைகளுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா சமப்படுத்துகின்றான். ஜமாத்தோடு தொழுகின்ற கூட்டு தொழுகை இருக்கின்றதே, அதற்கு கூட அல்லாஹ் தஆலா இந்த தாவாவை சமப்படுத்துகின்றான். வல் முஃமினூன வல் முஃமினாத்து பாலுஹும் அவுலியா பால் யஅமுரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கரி வ யுகீமூன ஸலாத்த வ யுஊதூன ஸகாத்த வ யுதீஊன அல்லாஹ வ ரசூலஹு. மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் உற்ற நேசர்களாக, உற்ற சகோதரர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இதன் மூலமாக தெரியுமா? அவர்கள் நன்மைகளை கொண்டு ஏவுகின்றவர்களாக இருக்கிறார்கள்,
தீமைகளை விட்டு தடுக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள், தொழுகையை நிலைநாட்டுகின்றவர்களாக இருக்கின்றார்கள், ஜகாத்து கொடுக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள், அல்லாஹ்வுக்கும் அவருடைய ரசூலுக்கும் வழிபடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உலாயிக ஸயர்ஹமுஹுமுல்லாஹ், இத்தகையவர்களுக்கு தான் அல்லாஹ் அருள் புரிகிறான். அல்லாஹ்வுடைய அருள் யாருக்கு? வெறும் தொழுகையாளிகளாக, நோன்பாளிகளாக, சதகா கொடுக்கின்றவர்களாக இருந்தால் மட்டும் அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்காது. அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் எங்கே இருந்து ஆரம்பிக்கிறான்? நன்மைகளை ஏவ வேண்டும், தீமைகளை தடுக்க வேண்டும். அதுவும் ஆண்கள் மட்டும் கிடையாது, பெண்களும் தான். மூமீனான ஆண்களும் மூமீனான பெண்களும் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் உற்ற நேசர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இதன் மூலமாக நன்மைகளை கொண்டு ஏவுகின்றவர்களாக இருக்கின்றார்கள், தீமைகளை விட்டு தடுக்கின்றவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ் இதனை எதிலே சம்பந்தப்படுத்துகிறான் தெரியுமா? தொழுகையிலே ஜமாத்தாக கூட்டாக சேர்ந்து தொழுவது எப்படி கடமையோ அதே போல தாவாவும் கடமை. ஜகாத்தை சேகரித்து மக்களுக்கு உரிய முறையில் விநியோகிப்பது எப்படி கடமையோ அதுபோல தாவாவும் கடமை. எப்படி அல்லாஹ்வுக்கும் அவருடைய ரசூலுக்கும் வழிபடுவது கடமையோ அதே போல தாவாவும் கடமை என்பதை அல்லாஹ் சமப்படுத்தி சொல்கின்றான். தொழுகையோடு ஜகாத்தோடு அதே போல அல்லாஹ்வுக்கும் அவருடைய ரசூலுக்கும் வழிபடுகின்ற அந்த வழிபாட்டோடு அல்லாஹ் இந்த தாவாவை சமப்படுத்துகின்றான். நன்மைகளை ஏறுகின்றவர்களாகவும் தீமைகளை தடுக்கின்றவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ஆண்கள் மட்டும் கிடையாது, பெண்களையும் சேர்த்து சமப்படுத்துவதை நாம் இங்கே பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த தாவாவுடைய பணியை செய்வதற்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு பெண் துணைதான் ஆயிஷா நாயகி. ஆயிஷா நாயகியை நபி அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்த பருவம் இருக்கின்றதே, அந்த பருவம் இருக்கின்றது அல்லவா, அது ஆயிஷா நாயகியுடைய வயது 7, நபி அவருடைய வயது 50. 50 வயது முதியவரான ஒருவருக்கு 7 வயது சின்ன பிள்ளையை அல்லாஹ் ஜோடி சேர்த்துகிறான். இன்று நபிகளார் ஆயிஷா நாயகியை திருமணம் முடித்த விஷயத்தில் இன்று முழு உலகத்திலும் இருக்கின்ற மக்களுக்கு மத்தியிலே ஒரு விமர்சனம் இருக்கின்றது. அதாவது முஸ்லிம் அல்லாதவர்கள் நபிகளாரை மிக மற்றரகமாக இதை வைத்து விமர்சிக்கிறார்கள். முஸ்லிம்களிலும் கூட இதனுடைய உண்மையான தாற்பயம் தெரியாததின் காரணமாக ஏன் நபி அவர்கள் இந்த 7 வயது பிள்ளையை திருமணம் முடித்திருக்க வேண்டும் என்று மனசுக்குள்ளால சொல்லிக் கொள்கிறார்கள், வெளியே சொல்ல முடியாமல் இருக்கிறார்கள். அப்படி நமது முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். ஆனால் இதனுடைய உண்மை நிலை என்ன தெரியுமா? ஆயிஷா நாயகியை தவிர ஏனைய அத்தனை மனைவிமார்களும் நபி அவர்கள் விரும்பி திருமணம் முடித்தார்கள். ஆனால் ஆயிஷா நாயகியை நபி அவர்கள் திருமணம் முடிக்க வேண்டும் என அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வேண்டுகோள் விடுக்கவும் இல்லை, அல்லது வேறு நபர் மூலமாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு செய்தி அனுப்பவும் இல்லை. ஆயிஷா நாயகியை திருமணம் முடிக்கின்ற எண்ணம் நபி அவர்களுக்கு இருக்கவில்லை. காரணம் என்ன? நபி அவர்கள் மக்காவில தாவாவை ஆரம்பித்ததற்கு பின்னால் தான், தாவாவை ஆரம்பித்து 3 வருடங்களுக்கு பின்னால் தான் ஆயிஷா நாயகி பிறந்திருக்கிறார்கள். சின்ன பிள்ளை, அப்படியான 7 வயசு பிள்ளையை தனக்கு மனைவியாக்குங்கள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்கள் கேட்க முடியுமா? ஒரு நாளும் கேட்க மாட்டார்கள். நடந்தது என்ன? ஆயிஷா நாயகியை திருமணம் முடிக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. எதற்காக அல்லாஹ்வுடைய ஏற்பாடு? தாவாவிலே நபிகளாருக்கு விவேகமான ஒரு பெண் மனைவியாக இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அந்த ஏற்பாட்டை கொண்டுதான் அந்த திருமணம் நடக்கிறது. அந்த திருமணம் நடந்த நிகழ்ச்சி கூட இன்று நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கின்றது. காரணம் என்ன? மக்கள் ஹதீஸ்களை வாசிப்பதில்லை. புகாரியிலே கனவுடைய பாடத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதிலே வருகின்ற ஒரு சம்பவம் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு கனவு காணுகிறார்கள். அதற்கு முன்னால் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும், அத்தனை நபிமார்களும் காணக்கூடிய கனவுகள் எல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகின்ற வஹி.
வஹியை தவிர வேறு கனவுகளை நபிமார்கள் காண மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு கனவு காணுகிறார்கள். அந்த கனவிலே ஒருவர் ஒரு பல்லாக்கை தன்னுடைய 2 கைகளில் இப்படி சுமந்து கொண்டு போகிறார். இந்த காட்சியை கண்ட நபி அவர்கள் அவரை தொடர்ந்து சென்று அந்த பல்லாக்கு பட்டுப்படையால் மூடப்பட்டிருந்தது. அந்த துணியை நீக்கி உள்ளே எட்டி பார்க்கிறார்கள். பார்த்தா ஆயிஷா நாயகி படுத்திருக்கிறார்கள். ஆயிஷா நாயகி தன்னுடைய நண்பர் அபூபக்கருடைய பிள்ளை படுத்திருக்கின்றது. இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த பல்லாக்கை சுமந்து செல்கின்றவர் நபிகளாரை பார்த்து சொல்லுகிறார், இந்த பெண்ணை அல்லாஹ்வுக்கு திருமணம் முடித்து தர நாடியுள்ளான். கனவு கலைந்ததற்கு பின்னால இதை நபி அவர்கள் யாரிடத்தில் சொல்லிக் கொள்ளவில்லை. அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுத்து பலியிட வேண்டும் என அல்லாஹ் கனவு காட்டிய போது முதலாம் முறையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வழியை சொல்லவில்லை, 2ஆம் முறையும் சொல்லவில்லை, 3ஆம் முறை கண்டதற்கு பின்னால் தான் அதை செயல்படுத்த முன் வந்தார்கள். அதே போன்றுதான் நபி அவர்கள் முதலாம் முறை கண்டார்களா, அதை வெளியே சொல்லவில்லை. அதே காட்சியை 3 முறை கண்டார்கள், 3 முறை கண்டார்கள், அப்பொழுதும் வெளியே சொல்லவில்லை. 3வது முறையும் அந்த காட்சியை கண்டபோது இந்த செய்தியை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு எத்தி வைத்தார்கள். எத்தி வைத்த போது அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் ஆயிஷாவை இன்னவர்களுக்கெல்லாம் நான் திருமணம் முடித்துக் கொடுக்க வேண்டும் என நான் நினைத்திருந்தேன். அதாவது ஒரு 2-3 பேர் பேரை சொல்லி அவர்களில் யாராவது ஒருவருக்கு திருமணம் முடித்துக் கொடுக்க நினைத்திருந்தேன். இது அல்லாஹ்வுடைய வஹி என்பதனால் நான் நபிகளாருக்கு திருமணம் முடித்து வைக்கிறேன் என்று திருமணம் முடித்து வைத்தார்கள். 7 வயசு பிள்ளை திருமணம் நடக்கிறது. ஆனால் தனி அறையிலே நபி அவர்கள் ஆயிஷா நாயகியோடு வாழவில்லை. காரணம் என்ன? பருவம் வராத பிள்ளை. ஹிஜ்ரத் முடிந்து ஹிஜ்ரத்துக்கு பின்னால மதீனாவுக்கு சென்றதற்கு பின்னால ஆயிஷா நாயகி பருவமடைந்ததற்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஆயிஷா நாயகியை கொண்டு போய் நபி அவருடைய வீட்டிலே விடுகிறார்கள். அதற்கு பின்னால் நபி அவர்கள் குடும்பம் நடத்துகிறார்கள். சகோதரர்களே, ஆயிஷா நாயகியை நபிகளாருக்கு அல்லாஹ் ஜோடி சேர்த்தினான். எதற்காக ஜோடி சேர்த்தினான் தெரியுமா? நபிகளாருடைய தாவாவிலே சமூக ரீதியான பிரச்சாரம் ஆரம்பிக்கப்பட்டது மதீனாவில் தான். மக்காவிலே சமூக ரீதியான பிரச்சாரம் ஆரம்பிக்கப்படவில்லை. மக்காவிலே ஈமானை பற்றிய பிரச்சாரம் தான் அதிகமாக இருந்தது. அதுவும் ஹிஜ்ரத்துக்கு 1 வருடத்துக்கு முன்னால் தான் தொழுகை கடமையாக்கப்பட்டது. சமூக ரீதியான பிரச்சாரங்கள் எல்லாம் மதீனாவில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த நேரத்துக்குத்தான் நபிகளாருக்கு தாவாவுக்கு ஒரு பெண் துணை தேவைப்பட்டது. ஆயிஷா நாயகி விவேகமான ஒரு பெண். ஒன்றை சொன்னால் அதை அவசரமாக கிரகித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் அவர்களிடத்தில் இருந்தது. அப்படி இருந்த ஆயிஷா நாயகி நபி அவர்களுடைய பிரச்சாரத்தை எப்போதும் உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார். நாம் பார்க்கின்றோம், இரவு தொழுகை சம்பந்தமாக அறிவிக்கக்கூடிய அந்த ரிவாயத்துகளிலே, அந்த அறிவிப்புகளிலே அதிகமான ரிவாயத்துகள் ஆயிஷா நாயகி மூலமாகத்தான் வந்திருக்கிறது. காரணம் என்ன? நபிகளாருடைய இரவு தொழுகை பகிரங்கமாக பள்ளிவாசலில் நடைபெறவில்லை, வீட்டில் தான் தொழுதிருக்கிறார்கள். பள்ளிவாசல்லே 3 தினங்கள் தான் ஜமாத் நடத்தி இருக்கிறார்கள். மக்களுடைய பார்வைக்கு ஜமாத் நடத்தி தொழுவது 3 தினங்கள் தான். அதை தவிர உள்ள அத்தனை தினங்களும் அவர்கள் வீட்டில் தான் தொழுதிருக்கின்றார்கள். வீட்டில் தொழுத தொழுகையை அவருடைய மனைவிமான் மூலமாகத்தான் வெளியே வர முடியும். அப்படி வந்த செய்திதான் ஆயிஷா நாயகி மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலும் சரி, அது அல்லாத காலத்திலும் சரி, 11 ரக்காத்துகளை விட அதிகம் தொழுவே கிடையாது என்று ஆயிஷா நாயகி திட்டவட்டமாக சொல்லுகிறார்கள். இதே போல இன்று ஹதீஸை அறிவித்த அறிவிப்பாளர்களுடைய அந்த வரிசையிலே பார்த்தால் ஆயிஷா நாயகி 3வது 4வது இடத்தை அவர்கள் வகிக்கிறார்கள். காரணம், அந்த அளவு அதிகமான ஹதீஸ்களை அறிவித்திருக்கின்றார்கள். அதே போல குடும்ப ரீதியான நிறைய விஷயங்களை ஆயிஷா நாயகி அறிவித்திருக்கின்றார்கள். அதனால் பெண்கள் தரப்புக்கு நபிகளாருடைய செய்திகள் போய் சேர்வதற்கு ஒரு தாய் தேவைப்பட்டதனால்தான் அல்லாஹ் தஆலா
ஆயிஷா நாயகியை ஜோடி சேர்த்தினான். இது நமக்கு என்ன பாடம் தெரியுமா? நாம் திருமணம் முடித்தால் எப்படி நபிகளாருக்கு ஆயிஷா நாயகி தாவாவுக்கு துணையாக இருந்தார்களோ அதே போல நம்மில் ஒவ்வொருவருடைய மனைவிகளும் தாவாவுக்கு துணையாக இருக்க வேண்டும். நாம் செய்கின்ற தாவாவை நமது மனைவிமார்களும் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஆயிஷா நாயகியுடைய சம்பவம் நமக்கு எடுத்து காட்டக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு ஒரு அருமையான சம்பவம் இருக்கின்றது. ஒரு நாள், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு பெண்மணி வந்து மாதவிடாய் சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்கிறார்கள். அந்த கேள்விக்கு நபி அவர்கள் சொன்ன பதில் அந்த பெண்ணுக்கு திருப்தியா இருக்கவில்லை. மீண்டும் கேட்கிறான், அப்பொழுதும் திருப்தியாக இருக்கவில்லை. மூன்றாம் முறையும் கேட்கிறார், அப்பொழுதும் திருப்தி இல்லை. வீட்டுக்குள்ளே இருந்த ஆயிஷா நாயகி வெளியே வந்து அந்த பெண்ணுடைய கையை பிடிச்சு இழுத்துக் கொண்டு போகிறார்கள். சொல்லிக்கொண்டே போகிறார்கள், உள்ளே வா, உனக்கு நான் சொல்லித் தருகிறேன் என்று சொல்லி உள்ளே அழைத்து சென்று ஆயிஷா நாயகி அதை பற்றி விவரத்தை சொல்லிக் கொடுத்தார்கள் என்ற சம்பவத்தை நாம் ஹதீஸ்களிலே காணுகின்றோம். அதனால இந்த தாவா இருக்கின்றதே, இது ஆண்களுக்கு மட்டும் கிடையாது, பெண்களும் இந்த பணியை செய்ய வேண்டும் என்பதை திருமறை குர்ஆன் நமக்கு வலியுறுத்துகின்றது. அதனால்தான் 9வது அத்தியாயத்தில் 74 வசனம் சொல்கின்றது, மோமீனான ஆண்களும் மோமீனான பெண்களும் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் உற்ற நேசர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் நன்மைகளை ஏவுகின்றவர்களாக இருக்கின்றார்கள், தீமைகளை தடுக்கின்றவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் பெண்களுக்கு ஒரு பங்களிப்பு இருக்கின்றது. என்ன பங்களிப்பு தெரியுமா? ஆண்களை விட பெண்களுக்கு ஒரு கட்டத்திலே மிகப்பெரிய சுதந்திரம் இருக்கின்றது, மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கின்றது. என்ன வாய்ப்பு தெரியுமா? நாம் ஒரு வீட்டுக்கு சென்றால் அந்த வீட்டிலே, அந்த வீட்டுக்கு முன்பகுதியிலே இருக்கின்ற அந்த பகுதியிலே அமர்ந்திருந்து அந்த வீட்டில் உள்ள வீட்டுக்காரரோடு, அந்த ஆண்களோடு மட்டும்தான் நம்மால் கதைக்க முடியும். ஆனால் பெண்கள் அப்படி அல்ல. ஒரு பெண் ஒரு வீட்டுக்கு சென்றால் அந்த வீட்டில் இருக்கின்ற அந்த வீட்டு சொந்தக்காரராகிய அந்த ஆண் இருக்கிறாரே, அவர் அந்த வீட்டுக்கு அந்நியராக இருக்கின்றார். காரணம் என்ன? இந்த பெண் அந்த வீட்டினுள்ளே சென்றால் அந்த ஆணுக்கு இந்த பெண் அஜ்னபியாகின காரணத்தினால இவர் அந்த பெண் இருக்கின்ற இடத்திலே அவருடைய வீட்டுக்குள்ளே அவர் போக முடியாது, போக மாட்டார். அந்த வீட்டில் இருக்கின்ற அந்த பெண்களுக்கு நமக்கு தெரிந்த அந்த சத்தியத்தை, நமக்கு தெரிந்த இந்த தாவாவை அந்த பெண்களுக்கு எத்தி வைக்க நம்மால் முடியும். இன்று நாம் நமது சொந்த பந்தங்களுடைய அந்த உறவுகள் இந்த அடிப்படையிலே நாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் செல்கின்றோமே, அந்த பயணத்திலே அந்த வீடுகளுக்கு சென்றால் நாம் நமது சொந்த பந்தங்கள், உலக காரியங்கள், இவைகளை பற்றி பேசுவது 100க்கு 10% இருக்க வேண்டும். இதை பற்றி பேசுவது, தாவாவை பற்றி பேசுவது 100க்கு 90% இருக்க வேண்டும். நபிமார்களுடைய வாழ்க்கையிலே நமக்கு சிறந்த முன்மாதிரியை நாம் பார்க்கின்றோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையிலே நாம் காணுகின்ற ஒரு சிறப்பான முன்மாதிரி இருக்கின்றது. அது என்ன? அவர்கள் சிறையில இருக்கிறார்கள். சிறையில இருக்கிற நேரத்தில் 2 கைதிகள் அங்கே இருக்கிறார்கள். அந்த 2 கைதிகளும் 2 கனவுகள் காணுகிறார்கள். அந்த கனவை கண்ட போது அந்த கைதிகள் தங்களுக்கு கதைத்துக் போகின்றார்கள், இந்த யூசுப் ஒரு அறிவாளியாக இருக்கிறார், நாம கண்ட கனவை இந்த யூசுஃபிடத்திலே கேட்டால் அவர் விளக்கம் சொல்லுவார் என்று நம்பிக்கையோடு வந்து அந்த 2 பேரும் கனவுக்கு விளக்கம் கேட்கிறார். ஒருவர் சொல்லுகிறார், யூசுஃபே, நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல நான் இந்த நாட்டு அரசருக்கு பல சாறுகள் புகட்டிக் கொண்டிருக்க கனவு கண்டேன். மற்றவர் சொல்கிறார், நான் கண்ட கனவு, நான் என்னுடைய தலையிலே ஒரு உணவு கூடையை நான் சுமந்து செல்கிறேன், பறவைகள் வந்து அந்த உணவு கூடையில் இருக்கின்ற உணவுகளை கொத்தி தின்னுவதற்கு கனவு கண்டேன். இந்த காட்சியை சொன்ன உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கேட்ட கேள்விக்கு உடனடியாக பதில் சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பு அவர்களுக்கு இருந்தது. ஆனால் அவர்கள் பதிலை அவசரப்பட்டு சொல்லவில்லை. அந்த சந்தர்ப்பத்தை தாவாவுக்கு பயன்படுத்தினார்கள். எப்படி பயன்படுத்தினார்கள்? அந்த 2 பேருக்கு சொல்லுகிறார்கள், நான் உங்கள் இருவருடைய கனவுக்கும் நான் விளக்கம் சொல்லுகிறேன், அதற்கு முன்னதாக நான் சில செய்திகளை உங்களுக்கு சொல்லுகிறேன்.
நான் என்னுடைய மூதாதைகளாகிய இப்ராஹிம், இஸ்ஹாக், யாக்கூப் போன்றவர்களுடைய வழிமுறைகளை நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் கேட்கிறார், அல்லாஹ்வுக்கு நீங்கள் எதையும் இணை கற்பிக்க கூடாது, ஷிர்க் செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு அவர்களை பார்த்து கேட்கிறார், பல தெய்வங்களை ஒருவன் வழிபடுவது சிறந்ததா அல்லது ஒரே ஒரு இறைவனை நீங்கள் வழிபடுவது சிறந்ததா என்று ஒரு அழகான உபதேசம் ஒன்றை, ஷிர்க்கை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை அந்த இரண்டு பேருக்கும் தெளிவுபடுத்துகிறார்கள். தெளிவுபடுத்தி விட்டு அதற்கு பின்னால கனவுக்கு விளக்கம் சொல்கிறார்கள். இந்த சம்பவம் நமக்கு தருகின்ற பாடம் என்ன? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திலே கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஆற்றல் இருந்தது. அந்த ஆற்றலை அந்த நேரத்திலே அவர்கள் தாழ்வாவுக்கு பயன்படுத்தினார்கள் என்பதை பார்க்கின்றோம். இந்த சம்பவத்தினூடாக நாம் பெறுகின்ற படிப்பினை என்ன? நாம சிரமப்பட்டு நாம ஒரு 50-100 கிலோமீட்டர் தாண்டி நம்முடைய சொந்த பந்தங்களை பார்க்க செல்கிறோம். அப்படி சென்று விட்டால் அவர்களுடைய குடும்ப விஷயங்கள், அவர்களுடைய சுகதுக்கங்கள், இவைகளை பற்றி எல்லாம் பேசிவிட்டு நாம் வந்து விடுகின்றோம். அதுதான் பிழை. அப்படி இருக்கக்கூடாது. நாம் அங்கே சென்றால் அவர்கள் குர்ஆன் சுன்னாவோடு தொடர்பற்றவர்களாக இருக்கலாம், குர்ஆன் சுன்னாவை பற்றிய விளக்கமற்றவர்களாக இருக்கலாம். அப்படியே விளக்கம் இருந்தாலும் அதை முழுமையாக பின்பற்றாதவர்களாக இருக்கலாம். நாம் என்ன செய்யலாம்? நமக்கு தெரிந்த சத்தியத்தை அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். அவர்களிடத்திலே நாம் அவர்களுடைய சுகதுக்கங்களை, அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை, அவருடைய பொருளாதார விஷயங்களை பேசுகின்ற அதே நேரத்திலே அவர்களிடத்திலே நாம் கேட்கலாம், எப்படி மார்க்கத்தை படிக்கின்றீர்களா? குர்ஆனை வாசிக்கின்றீர்களா? பிள்ளைகள் நேரத்துக்கு தொழுகிறார்களா? பிள்ளைகள் குர்ஆனை படிக்கிறார்களா? நீங்கள் குர்ஆனை வாசிக்கின்றீர்களா? என்றெல்லாம் அந்த வீட்டிலே நாம் அவர்களோடு கலந்துரையாட வேண்டும். நீங்கள் மார்க்கத்தை படிப்பதற்காக பயான்கள் இருக்கின்ற இடங்களுக்கு நீங்கள் செல்கின்றீர்களா என்றெல்லாம் அவர்களுக்கு நாம் கருத்துக்களை சொல்ல வேண்டும். இப்படி சொல்லி அவர்களை தாவாவின் பக்கமாக நாம் திசை திருப்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது இப்படியான ஒன்றை செய்வதற்காக நாம் இந்த தாவாவிலே எந்த அளவுக்கு கூடுதலான பங்களிப்பை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதனால் நாம் எப்போதும் நம்முடைய உயிர் நாடி, நம்முடைய முழுமையான நோக்கம் நாம் இந்த தாவாவை இந்த உலகத்திலே பரப்ப வேண்டும். நம்மால் முடிந்த அளவு சத்தியத்தை பிறருக்கு சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஹ்தி அல்லாஹு பிக ரஜுலன் வாஹிதன் கைருல் லக மின் ஹுமரின் நிஅம். உம்மை கொண்டு அல்லாஹ் ஒருவருக்கு நேரான வழியை காட்டுவது உமக்கு சிறந்த ஒட்டகம் ஒன்று பரிசாக கிடைப்பதை விட சிறந்தது என்று சொன்னார்கள். சிறந்த ஒட்டகை என்று அன்று ஏன் சொன்னார்கள் தெரியுமா? அன்று அரேபியாவில் இருந்த வாகனம் என்று சொன்னால் கழுதை, குதிரை, ஒட்டகை, இதுதான் வாகனம். அதுல நீண்ட பயணம் செல்வதென்றால் ஒட்டகை, அதே போல வேகமாக பயணம் செல்வதென்றால் குதிரை. இப்படியான அந்த இதுதான் வாகனம். அந்த வாகனத்தில இன்றைக்கு நாம் இருக்கிற ஒரு கார்ல ஒரு உயர்தரமான ஒரு 4-5 கோடி ரூபாய் பெறுமதியான ஒரு வாகனத்தை எப்படி மதிக்கிறோமோ, அன்று அரேபியாவில் மதிப்புக்குரிய ஒரு வாகனமாக இருந்தது சிவப்பு நிற ஒட்டகை. அது பெருமதி கூடியது. அதிலே அவர் ஒரு பயணிப்பார் என்று சொன்னா அவர் ஒரு செல்வந்தர் என்பதற்கான அடையாளமாக ஆகிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? இந்த உமக்கு ஒரு சிவந்த ஒட்டகை பரிசாக கிடைப்பதை விட எது சிறந்தது தெரியுமா? உண்மை கொண்டு ஒருவருக்கு அல்லாஹ் நேர் வழி காட்டுவது. அப்படியானால் நம்முடைய பணி என்ன? நாம் ஒரு இடத்திலே சென்றால் ஒரு நன்மை நடக்க வேண்டிய இடத்திலே நன்மையை சொல்ல வேண்டும், தீமை நடக்கின்ற இடத்திலே அந்த தீமையை தடுக்க வேண்டும். அதாவது மார்க்கத்திலே மிக முக்கியமான பகுதி என்ன தெரியுமா? நன்மையை ஏவுவது எந்த அளவுக்கு நம்மிடத்தில் இருக்கின்றதோ அதைவிட அதிகமான பங்கு தீமையை தடுப்பதில் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா ஒருவருடைய தொழுகையை எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறான்?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் தொழுவதை எப்படி நீங்கள் கண்டீர்களோ அப்படியே நீங்களும் தொழுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படியானால் நமது தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் நபி அவர்கள் தொழுவது போல நாம் தொழ வேண்டும். அதாவது ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம், நமக்கு ஒரு ஒரு விண்ணப்ப படிவம் ஒன்று, ஃபார்ம் ஒன்று தருகிறார்கள். அந்த ஃபார்மை நிரப்புவதற்கு அவர்கள் எதனை எதிர்பார்க்கிறார்களோ அதனை கொண்டு நிரப்பினா மட்டும்தான் அந்த ஃபார்ம் அங்கு ஏற்றுக்கொள்ளப்படும், இல்லை என்றால் நிராகரிக்கப்படும். இதே போல நாம் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுக்காக தொழுகின்ற இந்த தொழுகையை அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டுமா இருந்தால் அல்லாஹ் இடுகின்ற நிபந்தனை என்ன? நபிகளாரை போல நாம் தொழ வேண்டும். அல்லாஹ் அந்த தொழுகையை ஏற்றுக்கொள்வதற்காக நபி அவர்கள் நமக்கு இடுகின்ற நிபந்தனை என்ன? அந்த நபிகளாரை போல நாம் தொழ வேண்டும். அப்படியான தொழுகையை மட்டும்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இப்பொழுது நாம் பார்க்கின்றோம், நிறைய தொழுகையாளிகள் இருக்கிறார்கள். அந்த தொழுகையாளிகளுடைய தொழுகைகளை மறுமையிலே அல்லாஹ் தூக்கி முகத்தில் அடித்து விடுவான் என்று நினைக்கின்ற அளவுக்குத்தான் தொழுகையிலே பிழை செய்கின்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பிழைகளை விட்டு தொழுதால்தான் அந்த தொழுகை அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். நாம் ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்திலே தொழுகையிலே பித்அத் செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறார்களா, அவர்களுக்கு அந்த பித்அத்களை நாம் சுட்டி காட்ட வேண்டும். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மௌத்துக்கு பின்னால் வாழ்ந்த சஹாபாக்கள், சஹாபாக்களோடு சேர்ந்து வாழ்ந்தவர்கள் தாபிஈன்கள். அந்த தாபிஈன்களிலே அபூ மாலிக் என்ற ஒருவர் இருந்தார். அவருடைய பேர் சாத், அவருடைய தந்தையின் பேர் தாரிக். இப்பொழுது மகன் தந்தையை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான். இப்பொழுது அவர்கள் கூஃபாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கூஃபாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தந்தையை பார்த்து ஒரு கேள்வி கேட்கின்றார். இந்த தாரிக் ரலியல்லாஹுடைய தகுதி என்னவென்று சொன்னால், தொழுகை கடமையாக்கப்பட்ட காலத்திலிருந்து நபி அவர்களுக்கு பின்னால் மௌனமாக தொழுதுவர். அதற்கு பின்னால அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் இந்த 3 கலீஃபாக்களுக்கு பின்னால மதீனாவிலே மௌனமாக தொழுதவர். அதற்கு பின்னால கலீஃபாக்களோடு நெருக்கமாக இருந்த ஒரு சஹாபி என்பதனால அலி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய ஆட்சி பீடத்தை அவர் கூஃபாவுக்கு எடுத்து சென்ற போது அவர்களோடு சேர்ந்து இவரும் கூஃபாவுக்கு சென்று விட்டார். அலி ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகிற வரைக்கும் கூஃபாவிலே வாழ்ந்தார். அலி ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாயினதுக்கு பின்னாலும் அவர் கூஃபாவிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்படியான காலகட்டத்திலே தாபியான அவருடைய மகன் சஹாபியான தன்னுடைய தந்தையை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறான். யா அபதி இன்னக கத் ஸல்லைத கல்ஃப ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அபீ பக்கர் வ உமர் வ உஸ்மான் வ அலி ஹாஹுனா பில் கூஃபா நஹுவன் மின் 5 சினீன் அஃபகானு யக்னுதுன ஃபில் ஃபஜ்ர். தந்தையே, நீங்கள் நபிகளாருக்கு பின்னால் தொழுதிருக்கிறீர்கள், அபூபக்கர், உமர், உஸ்மானுக்கு பின்னால் தொழுதிருக்கின்றீர்கள். நாம் வாழுகின்ற இந்த கூஃபாவிலே அலிக்கு பின்னால் 5 வருடம் தொழுதிருக்கின்றீர்கள். அஃபகானு யக்னுதுன ஃபில் ஃபஜ்ர். இவர்கள் எல்லோரும் ஃபஜ்ர் தொழுகையில் குனூத் ஓதினார்களா? ஏன் இந்த கேள்வியை கேட்கிறார்? அந்த கூஃபாவிலே ஒரு குறிப்பிட்ட சில பள்ளிவாசல்களிலே ஃபஜ்ர் தொழுகையிலே குனூத் நடக்கின்றது. அந்த புதிய நடைமுறையை கண்டுவிட்டுத்தான் சந்தேகத்தை தீர்த்துக் கொள்வதற்கு தந்தை இடத்திலே கேள்வி கேட்கிறார். எல்லா பள்ளிவாசலிலும் ஃபஜ்ர் தொழுகை கொடுத்திருக்கவில்லை. ஒரு சில பள்ளிவாசல்ல கண்ட அந்த காட்சியை கண்டுவிட்டு கேட்கிறார், இவர்கள் எல்லோரும் ஃபஜ்ருக்கு குனூத் ஓதினார்களா என்று கேட்டா சொல்லுகிறாய், புரைய முஹதசுன், அருமை மகனே, இவர்கள் யாரும் ஓதினது கிடையாது, இது புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நடைமுறை என்று சொல்லி மகனுக்கு தந்தை விளக்கம் சொல்லுகிறார். இப்பொழுது நாம நம்முடைய சொந்தக்காரர் வீட்டுக்கு போனோம்னு வைங்க, அந்த வீட்டிலே அவர்கள் சுபஹுக்கு குனூத் ஓதுகிறார்கள் என்று சொன்னா நாம் என்ன செய்யணும்? நாம நம்ம பாட்டுக்கு நீ ஓதினா நீ குனூத் ஓதினா நீ ஓது, ஆனா நான் ஓத மாட்டேன் என்று வரக்கூடாது. இந்த தீமையை அவர்களிடத்திலே சுட்டி காட்டி தடுக்க வேண்டும். இந்த ஃபஜ்ருடைய குனூத் என்பது இது சுன்னத்து கிடையாது, நபி அவர்கள் காட்டிய நடைமுறை கிடையாது, இது பித்அத் என்று அவர்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும். இது போல மார்க்கத்திலே நமக்கு தெரிந்த நன்மைகளை மக்களுக்கு ஏவ வேண்டும். அந்த மக்கள் செய்கின்ற ஏதாவது தீமைகளை கண்டால்
அந்த தீமைகளை தடுக்க வேண்டும். எந்த அளவுக்கு தெரியுமா? அல் குர்ஆன் 7வது அத்தியாயத்தின் 164வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி, இதை நீங்கள் நன்றாக கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது சனிக்கிழமை நாளையிலே மீன் பிடிக்க கூடாது என்று அல்லாஹ் தடை செய்தானே, அந்த தடையையும் மீறி ஒரு கூட்டம் மீன் பிடித்துக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்வுடைய தடையை மீறி மீன் பிடிக்காதீர்கள், அல்லாஹ் அவருடைய தண்டனையை உங்களுக்கு எச்சரிக்கை செய்திருக்கின்றான், அந்த தண்டனைக்கு நீங்கள் ஆளாகி விடுவீர்கள் என்று ஒரு சாரார் அவர்களுக்கு போய் அந்த தடை செய்து உபதேசம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் சமாளிக்கிற ஒரு கூட்டம் அங்கே இருந்தது. இன்னைக்கு தாவாவுடைய பேரில் சமாளிக்கிறார்களே, நன்மையை ஏவினா போதும், தீமையை தடுக்க வேண்டியதில்லை, தீமை தானாக விலகிவிடும், இருள் இருக்கின்ற இடத்துக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்தால் அந்த இருள் அகன்று விடும், அதே போல நன்மையை ஏவினா போதும், தீமையை தடுக்க வேண்டியதில்லை என்றெல்லாம் தத்துவம் பேசி தாவாவிலே புதிய ஒரு வழிமுறையை இன்று உலகத்திலே மக்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றார்களே, அது மாதிரி ஒரு கூட்டம் அன்றைக்கு இருந்தது. அந்த பனு இஸ்ராயீல்ல அப்படி ஒரு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டம் இந்த தீமையை தடுக்கின்ற இந்த சமுதாயத்தை பார்த்து சொல்கிறார்கள், லிம தஅலூன கௌமன் இல்லாஹு முஹ்லிகுஹும் அவ் முஅத்திபஹும் முஹ்லிகுஹும் அவ் முஅத்திபஹும். அதாவது அல்லாஹ் தஆலா ஒரு கூட்டத்தை அழிப்பதாக முடிவெடுத்துட்டான், அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதாக முடிவெடுத்துட்டான். அப்படி முடிவெடுத்ததற்கு பின்னாலேயும் இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் எதற்காக உபதேசம் செய்கிறீர்கள் என்று சொல்லி இப்படி ஒரு தத்துவம் பேசினார்கள். அப்பொழுது அந்த மக்கள் சொன்ன அழகான பதில் என்ன தெரியுமா? அந்த தீமையை தடுத்த மக்கள் இந்த சமாளிக்க வந்த இந்த கூட்டத்தை பார்த்து சொன்ன அழகான பதில் என்ன தெரியுமா? காலு மஅதிரத்தன் இலா ரப்பிக்கும் வலஅல்லஹும் யத்தகூன். நாம 2 காரணங்களுக்காக தடுக்கிறோம். முதலாவது காரணம் என்ன தெரியுமா? தீமையை தடுக்கின்ற சந்தர்ப்பம் நமக்குடைய கண்ணுக்கு முன்னால் இருந்தும் நாம் தீமையை தடுக்கவில்லை என்று அல்லாஹ் எங்களை தண்டித்து விடுவார் என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் நாம் இதை செய்கிறோம். அவர்கள் நேர்வழி பெறலாம் அல்லது பெறாமலும் இருக்கலாம். நம் மீது கடமை, இதை செய்வது நம் மீது கடமை. அந்த கடமை என்ற காரணத்துக்காக நாம் செய்கிறோம். அல்லது வலஅல்லஹும் யத்தகூன், அல்லது அவர்கள் நாம செய்கிற உபதேசத்தை கேட்டு அவர்கள் நேர்வழி பெறலாம், திருந்தலாம், அந்த தீமையை விட்டுவிடலாம். அதுவும் நடக்கலாம், 2 நடக்கலாம். ஒன்று அவர்கள் தீமையை விட்டுவிடலாம். அப்படி விட்டு விடவில்லையா, நாம உபதேசம் செய்யாமல் இருந்தால், கண்ணால் கண்டும் அவர்களுக்கு சுட்டி காட்டாமல் இருந்தால், அவர்களுடைய சொந்த பந்தத்தை பற்றி பேசுகிறோம், பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறோம், அவருடைய உலக விஷயங்களை பற்றி அவங்களிடத்துல பேசுகிறோம். நாம அவர்களுடைய இந்த தீமையை தடுக்காமல் இருந்தால் அல்லாஹ் எங்களை தண்டித்து விடுவான் என்ற அச்சம்தான் அவர்களுக்கு நாங்கள் தௌவா செஞ்சதுக்கு காரணம் என்று சொல்லி அந்த மக்கள் சொன்னதாக 7வது அத்தியாயத்தில் 164வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். சகோதரர்களே, தௌவா செய்து எல்லா மக்களும் நேர்வழி வருவார்கள், நாம எதிர்பார்க்க முடியாது. நம்முடைய பொறுப்பு என்ன? நன்மையை ஏற வேண்டிய சந்தர்ப்பமா ஏற வேண்டும், தீமையை தடுக்க வேண்டிய சந்தர்ப்பமா தடுக்க வேண்டும். இதனைத்தான் நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், நீங்களும் ஹாரூனும் சேர்ந்து ஃபிரௌனிடத்திலே சென்று அவர்களுக்கு அவனுடைய தீமையை தடு என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படி சொல்லும் போது அல்லாஹ்வுக்கு தெரியாதா இந்த ஃபிரௌனுடைய முடிவு என்ன என்று? இவன் காபிராக மரணிப்பான், நரகவாதியாக மரணிப்பான், நிரந்தர நரகவாதியாக இருப்பான். அல்லாஹ்வுக்கு தெரியாதா? தெரியும். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கடமையை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக இது ஃபிரௌனிடத்துல போ, அவன் அக்கிரமம் புரிந்து கொண்டிருக்கின்றான், அவனுக்கு சத்தியத்தை சொல்லு, ஃபக்குல் ஹல்லக இலா அன் தஸக்கா, நீ பரிசுத்தமாகுவதற்காக உனக்கு நான் வழிகாட்டட்டுமா என்று கேளு அல்லாஹ் சொல்லுகிறான். அதனால் நம்முடைய பொறுப்பு என்ன? நம்முடைய தவ்வாவை நாம் பிறருக்கு சொல்ல வேண்டும். இங்கேயும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டும். என்ன என்று சொன்னால், அதாவது நம்முடைய ஒரு சில அறிஞர்கள்,
அறியாமையின் காரணமாக, சிந்தனை இல்லாத காரணமாக ஒரு செய்தியை சொல்கிறார்கள். தாவா செய்வதா? அவர்கள் மதரசாவில் போய் படித்திருக்க வேண்டும், சர்டிபிகேட் வாங்கி இருக்க வேண்டும், உலமாக்களாக இருக்க வேண்டும், அவர்கள் தான் மேடையில் ஏறி பேச வேண்டும், அவர்கள் தான் குத்துபா செய்ய வேண்டும் என்று கருத்து சொல்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். சகோதரர்களே, இந்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் எங்கேயாவது குர்ஆன் மதரசால படித்ததா, அரபு மதரசால படித்து பட்டம் பெற்று சர்டிபிகேட் வாங்கித்தான் தௌவா செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் எங்கேயும் சொல்லவில்லை. மார்க்கத்திலே ஒருவருக்கு எது தெரியுமோ அதை சொல்லு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஹஜ்ஜத்துல் விதாவிலே, பிரியாவுடைய ஹஜ் என்ன சொன்னார்கள்? உங்களில் இங்கு வந்திருப்போர் நான் சொன்ன செய்திகளை இங்கு வராதவர்களுக்கு சொல்லுங்கள். இதுல யாரு உலமாக்களுக்கு தனியாக சொன்னார்களா? பொதுவாக சொன்னார்கள். அந்த சபையிலிருந்து மக்களை பார்த்து பொதுவாக சொன்னார்கள், நீங்கள் எல்லோரும் இங்கு வந்திருக்கின்றவர்கள் வராதவர்களுக்கு நான் சொன்னவைகளை சொல்லுங்கள். அதனால மார்க்கத்தை சொல்வதற்கு உலமாக்களுடைய பொறுப்பு இருக்கின்றது, அவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது. என்ன பொறுப்பு? குர்ஆனை பற்றிய ஞானம் நன்றாக இருக்கின்றது, அதை பற்றி அவர்கள் ஆழமாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஹதீஸை பற்றிய ஞானம் அவர்களுக்கு இருக்கின்றது, அதை பற்றி ஆழமாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆனால் பொதுமக்கள் இருக்கின்றார்களே, அந்த பொதுமக்களை பார்த்துத்தான் அல்லாஹ் 4வது அத்தியாயத்தில் 110வது வசனத்திலே சொல்கிறான், நீங்கள் சிறப்புக்குரியவர்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நன்மையை தடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும், நன்மையை ஏவுகின்றவர்களாக இருக்க வேண்டும், தீமையை தடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் பொதுமக்களுக்கு தான் சொல்கிறான். ஆனா 3வது அத்தியாயத்தில் 104வது வசனத்திலே சொல்கிறான், வல்தக்கும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர் வயஅம்ரூன பில் மஅரூஃபி வயன்ஹவுன அனில் முன்கர். உங்களில் ஒரு கூட்டத்தார்கள் இருந்து கொண்டு மக்களை நன்மையின்பால் அழைத்து நன்மையை கொண்டு ஏவி தீமைகளை விட்டு தடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் 104வது வசனத்திலே சொல்கிறான். ஆனா 110வது வசனத்திலே அல்லாஹ் பொதுமக்களை பார்த்து சொல்கிறான், ஒவ்வொரு ஆணையும் பார்த்து சொல்கிறான், ஒவ்வொரு பெண்ணையும் பார்த்து சொல்கிறான், மார்க்கத்தில் உனக்கு எது தெரியுமோ அதை சொல்லு. ஏன்? இது உனக்கு அமானிதம். நீ மார்க்கத்தை படித்திருப்ப உனக்கு அமானிதம். நீ அதை உன்னுடைய கல்வியை வைத்திருக்க கூடாது, பிறருக்கு கண்டிப்பாக சொல்லியே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, இறுதியாக நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்லி நிறைவு செய்கின்றேன். அதாவது இந்த நாட்டிலே 1970 காலங்களுக்கு பின்னால் தொடங்கிய இந்த தாவா இருக்கின்றது. 1950க்கு முன்னாலே தொடங்கிவிட்டது. ஆனால் வேகமான பிரச்சாரம் 70களுக்கு பின்னால் தான் நடக்க ஆரம்பித்தது. அந்த பிரச்சாரத்தின் விளைவு எந்த அளவுக்கு தெரியுமா? 1995ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த நாட்டிலே குர்ஆன் சுன்னா அமைப்பிலே தொழக்கூடிய மஸ்ஜிதுகள் 5 மஸ்ஜிதுகள் தான் இருந்தன. ஜும்மா மட்டுமல்ல, ஐங்கால தொழுகை உட்பட தொழக்கூடிய மஸ்ஜிதுகள் 5 மஸ்ஜிதுகள் தான் இருந்தன. ஆனால் இந்த 30 வருடத்துக்கு இடைப்பட்ட காலம், 2024ஆம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்திலே 500 மஸ்ஜிதுகள் இருக்கின்றன. இந்த மஸ்ஜிதுகளுடைய வளர்ச்சி எதனால் ஏற்பட்டது? இந்த 500 மஸ்ஜிதுகளும் குர்ஆன் சுன்னா பின்பற்றப்படுகின்றது, குர்ஆன் சுன்னா பிரச்சாரம் செய்யப்படுகின்றது, மார்க்கம் முழுமையாக பின்பற்றப்படுகின்றது. எதனால்? இந்த தாவாவின் மூலமாக, அயராத உழைப்பின் மூலமாகத்தான் இது ஏற்பட்டது. அதனால் இப்பொழுது நான் உங்களை பார்த்து சொல்கின்றேன், நீங்களும் தான், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய மனைவிகள், நீங்கள் எல்லோரும் தாய்களாக இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரிந்த சத்தியத்தை நீங்கள் பிறருக்கு சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். யாராவது ஒருவரை சந்தித்தால் அவரோடு அவருடைய சொந்த வாழ்க்கை சம்பந்தமாக, அவருடைய பொருளாதாரம் சம்பந்தமாக, அவருடைய உலக நடப்புகள் சம்பந்தமாக அவர்களோடு நீங்கள் எதை கதைக்கின்றீர்களோ அப்படி கதைப்பதிலே ஒரு பகுதி இருக்க வேண்டும், மார்க்கத்தை பற்றி கதைப்பதாக இருக்க வேண்டும். நீங்கள் குர்ஆனை வாசிக்கின்றீர்களா? குர்ஆனை படித்திருக்கின்றீர்களா? இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை முழுமையாக வாசித்து முடித்திருக்கின்றீர்களா? இந்த கேள்வியை கேளுங்கள். ஹதீஸ்களை வாசிக்கின்றீர்களா? கேள்வியை கேளுங்கள். புலூகுல் மராம் என்ற ஒரு புத்தகம், ஒரு ஹதீஸ் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது, ரியாதுஸ் ஸாலிஹீன் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது, புகாரி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது, முஸ்லிம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது, நசாயி திருமதி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஹதீஸ் நூல்களை நீங்கள் பணம் கொடுத்து வாங்கியிருக்கின்றீர்களா? வீட்டிலே வைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா? இந்த ஹதீஸ்களை நீங்கள் வாசிக்கின்றீர்களா? சஹாபாக்களுடைய வரலாறுகளை வாசிக்கின்றீர்களா? இந்த கேள்விகளை கேட்க வேண்டும். துனியாவுடைய செய்திகளை மட்டும் பேசிவிட்டு
அவர்களை விட்டு பிரியக்கூடாது. எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவுக்கு விளக்கம் சொல்வதற்காக அந்த சந்தர்ப்பத்தை வாய்ப்பாக பயன்படுத்தி அவர்களுக்கு தஅவா செய்தாரோ, அதே போல நாமும் கூட நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி தஅவா செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அதனால மறுமையிலே அல்லாஹ் தஆலா கேட்பான், உனக்கு கிடைத்த வாய்ப்புகளிலே நீ மக்களுக்கு சத்தியத்தை சொன்னாயா? உன்னுடைய குடும்ப உறவுகளை சந்தித்த போது அவர்களுக்கு நீ சத்தியத்தை சொன்னாயா? உன்னுடைய குடும்ப உறவுகள் தீமை செய்த போது அந்த தீமைகளை தடுத்தாயா? உன்னுடைய குடும்ப உறவுகள் நன்மைகளை தெரியாமல் இருந்த காலத்திலே அந்த நன்மைகளை நீ அவர்களுக்கு சுட்டி காட்டினாயா என்று கேட்கின்றான். அது மாத்திரமல்ல, இறுதியாக மீண்டும் ஒன்று உங்களுக்கு சொல்கின்றேன், இந்த தாவாவை அல்லாஹ் மக்கள் மயப்படுத்தியிருக்கின்றான். இதை உலமாக்கள் மட்டும் செய்வதல்ல, முஃமினான ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் என அல்லாஹ் மக்கள் மயப்படுத்தியிருக்கின்றான். அதுதான் அல் குர்ஆன் 66வது அத்தியாயத்தின் 6வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. மூமின்களே, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா. அந்த நரகத்தின் விறகுகள் மனிதர்களும் கற்களும் என்று அல்லாஹ் சொல்கிறான். பாவிகளான காபிர்களான அந்த மனிதர்களும் கற்களும் தான் அந்த நரகத்தின் விறகுகள். அப்படிப்பட்ட கொடிய நரகத்தை விட்டும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால், தஅவா என்பது குடும்ப ரீதியாக நடக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு சொல்ல வேண்டும், மனைவி கணவனுக்கு சொல்ல வேண்டும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு சொல்ல வேண்டும். இப்படி குடும்ப ரீதியாக இந்த தாவா நடக்க வேண்டும். வீட்டிலே கணவனுக்கு தெரியாத சில விஷயங்கள் இருக்கலாம், அதை மனைவி கணவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். மனைவிக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கலாம், மனைவி கணவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்முடைய மனச்சாட்சியை தொட்டு நாம் கேட்டு பார்ப்போம், வீட்டிலே நமது மனைவியோடு தாவா சம்பந்தமாக கதைக்கிறோமா? நம்முடைய மனைவியோடு குர்ஆன் சம்பந்தமாக கதைக்கிறோமா? ஹதீஸ் சம்பந்தமாக கதைக்கிறோமா? குர்ஆனை வாசிக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக கதைக்கிறோமா? நமது பிள்ளைகளுக்கு பாடசாலை சிலபஸை படிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறோமே, அதே பிள்ளைகளுக்கு குர்ஆனை வாசிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறோமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, அதனால் இந்த தாவா என்பது நமது உயிர் நாடி அல்லாஹ் நம்மை கபூல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் கண்டிப்பாக தாவாவை நம்முடைய சக்தி உள்ள அளவுக்கு நாம் செய்தாக வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ளுமாறு கூறி விடைபெறுகிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக.